எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் நீங்கள் அடிக்கடி பழனிக்கு செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. அது எந்தெந்த ராசிக்காரர்கள்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பழனி மலையினுடைய சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. பழனி முருகன் கோவில் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய முருகன் ஆண்டி கோலத்தில் தான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராருங்க. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடுன்னு பழனி திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, கோயிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷான முருகன் சிலையும் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் பார்த்திங்கன்னா பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக பயன்படுத்துகிறாங்க. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்களாம். அவை என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டும்தாங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிக்கிறாங்க. இவைகளில் பார்த்திங்கன்னா சந்தனமும் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசில் வைத்து உடனே அகற்றிடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முடி முதல் அடிவரையிலான அபிஷேகம் முழு அபிஷேகம் தாங்க. சந்தனத்துக்கு பன்னீருக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் சிரச விபூதினா சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாக சொல்லப்படுது. இது கிடைப்பது மிக புண்ணியமாக பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 6 முறை தண்டாயுதபாணிக்குன்னு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்து விடுவாங்களா. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையுமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இரவில் மட்டும் முருகனுடைய மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு தாங்க சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருந்திருக்காங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் பார்த்திங்கன்னா மிகுந்த சூடாக தாங்க இருக்கும். அதனால் இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுங்க. இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்துடன் காலையில் கலந்து அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்களாம். தண்டாயுதபாணியுடைய சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல்னு கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக காட்சியளிப்பது இது போகருடைய கைவண்ணம்னே நாம் சொல்லலாங்க. அந்த சிலையை சுற்றி எப்போதும் பார்த்திங்கன்னா ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்குமாங்க. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் 9 வருடங்களாக ஆயிருக்குது. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னர் தாங்க பார்த்திங்கன்னா போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக பார்த்திங்கன்னா 4000க்கு மேற்பட்ட மூலிகையில் பல இடங்களுக்கு போய் தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காருங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாஷான போகர் சொற்பொழி தயார் பண்ணியிருக்காங்க. இது பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதால தாங்க காலமும் இயக்கியமே தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு துணுக்கு தகவலும் இருக்குதுங்க. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் பார்த்திங்கன்னா 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதியை நோக்கி கொண்டு சென்றிருக்கா. முருகன் அவரை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே பார்த்திங்கன்னா இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்ததாக ஒரு புராண தகவலும் இருக்குதுங்க. போகர் இகபரத்தில் இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதாங்க முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால் தாங்க மேற்கு நாட்டில் உள்ள மக்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வம் ஆயிருக்காரு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் பார்த்திங்கன்னா தற்போது சிதலம் அடைந்த போயிருக்குது. நவபாஷானத்தால் சிலை செய்த இந்த கோயில் மேலும் பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமைன்னு நம்ம சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது. இவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக போய் தாங்க தீபம் காட்டணும்.
ஏன்னா தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம் தரிசிக்க முடியாதுங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகர் சன்னதியிலுமே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதி மேலே. இரண்டையுமே பார்த்தீங்கன்னா போகர் பூஜை செய்வதாக ஒரு தகவல் இருக்குது. பழனிமலை முருகனை சென்று தரிசிக்க அனைவருக்குமே ஆசை இருக்குது. பழனிக்கு போனீங்கன்னா வாழ்வில் உச்சநிலைக்கு செல்லும் 3 ராசிக்காரர்கள் என்னென்ன, யார் யார் என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். பழனிக்கு பொதுவாகவே யார் வேணும்னாலும் போகலாங்க. செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம்தாங்க இந்த பழனி. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் பழனிக்கு நீங்கள் சென்றீங்கன்னா நிச்சயம் அதிர்ஷ்டம் பெறுவதை உறுதியாமே சொல்லலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, விருச்சிக ராசி மற்றும் பழனிக்கு சென்று வந்தாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாயன்று நீங்கள் போகரை வழிபட வேண்டிய செவ்வாய் தோஷம் நீங்கன்னு சொல்லப்படுது. மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுமே பழனியில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியின் தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகள் தொலையில் இருந்து விடுபடலாம். தொழில் வளம் பெருகுங்க. கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வழிகளை அமைத்து கூட கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு தான். மிதுனக்காரர்களே உங்களது வாழ்வில் நீங்கள் பொதுவாகவே அதிர்ஷ்டம் வருவதில்லை, மிகவும் அரிதாக அதிர்ஷ்டம் வருதுன்னா மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி நீங்கள் தங்களது வாயில் இருந்து வரும் கடுஞ்சொற்களால் பலரை காயமாக்கிட்டு பின் வருத்தப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அத்தகையவங்க நீங்கள் பழனி தண்டாயுதபாணியின் வழிபட்டு வந்தீங்கன்னா நாக்கு வன்மை அதிகரிக்குங்க. இதனால் தொழில் வளம் பெருகும், பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. மூன்றாவதாக என்ன ராசியாக இருக்கிறார்கள்னா விருச்சிக ராசி நண்பர்கள் தான். அதிகமாக கோபப்படும் பேசும் தன்மை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் பழனிக்கு நீங்கள் சென்று போகரையுமே பழனி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா வரசாந்தம் பெறுவீங்க. பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்க போகுது, தொழில் வளமும் கை கொடுங்க, கோடீஸ்வரராக மாறிடுவீங்க. புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆண்டிகோலா ராஜ அலங்காரன்னு இருப்பார் மட்டும்தான் பெரும்பாலானருக்கு தெரியுங்க. இவற்றில் ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்க வேணும்னு அலங்கடி கோலத்தில் தரிசிக்க கூடாதுன்னு பலருக்கு கருத்துக்கள் நிலவுது. ஆனால் வேறு எந்த முருகன் கோவிலோ இல்லாத சிறப்பாக தாங்க பழனியில் மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமுமே 6 முறை 6 விதமான அலங்காரம் செய்யப்படுது. இவற்றில் நீங்கள் முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நற்பலங்கள் மட்டும்தாங்க உண்டாகும். இருந்தாலும் எந்த நேரத்தில் பழனிக்கு சாமி தரிசனம் சென்றால் முருகனை எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம், ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கு என்ன பலன் என்பதை தெரிஞ்சுக்கணும். மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா தினமுமே காலை 5 மணிக்கு திறக்கப்படுதுங்க. இரவு 10 மணி வரையுமே திறந்திருக்குது. காலை முதல் இரவு வரை தினமும் 6 முறை அபிஷேகம் நடத்தப்படுது. 6 முறை அலங்காரமும் மாற்றப்படுவாங்களா. ஒரு அபிஷேக அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரையில் மட்டுமே முருகப்பெருமானுடைய திருமேனியில் மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வது கூட கிடையாதுங்க. காலை 6:30 மணி முதல் 7:15 வரை சத்யாசி அலங்காரமும், காலை 8 முதல் 8:30 மணி வரை பார்த்தீங்கன்னா வேடன் அலங்காரத்திலும் காட்சியளிக்கிறாரு. 9 மணி முதல் 9:30 மணி வரை மட்டும் பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 12 முதல் 12:45 மணி வரை பார்த்தீங்கன்னா வைதிகால் அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாரு. மாலை 5:30 முதல் 6:15 வரை ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாரு. இரவு 8:30 முதல் 9 மணி வரை பார்த்தீங்கன்னா புஷ்ப அலங்காரத்தில். இரவு முழுவதும் ராக்கால சந்தன அலங்காரம்னு இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகன் காட்சி தருவாராங்க. மற்ற இடங்களில் காணக்கூடாத ஒரு ஆண்டி கோலத்திலும் பழனி தண்டாயுதபாணி தரிசனம் முடியும். ராஜ அலங்காரம் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தையும், வீடு கட்ட புது வீட்டில் குடியேற யோகத்தை ஏற்படுத்துங்க. அதுவே ஆண்டிக்கோள தரிசனம் பார்த்தீங்கன்னா வழக்குகளை வெற்றியை ஏற்படுத்தி தரும். வைதிக கோலம் நோய்கள் மற்றும் மனக்குழப்பத்தை நீக்கிடுங்க. பாலசுப்ரமணிய கோலம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வரம் கிடைக்குங்க. வேடன் அலங்காரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொலைன்னு பயமாகிவிட்டு நீக்கிடுங்க. புஷ்ப அலங்காரம் பார்த்தீங்கன்னா வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. அதுவே சத்தியநசி அலங்காரம் பார்த்தீங்கன்னா சகல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க இந்த அலங்காரத்தை தரிசித்து வாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு சென்று
வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 ராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். எந்தெந்த கோலத்தில் தரிசித்தால் என்னென்ன பலன்கள்னு புரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.